சதுரத்திலிருந்து உருளை. ஹாய் குட்டீஸ், சதுரத்திலிருந்து ஒரு உருளையை உருவாக்க முடியுமா? வாங்க அதையும் செஞ்சு பார்த்துடலாம். முதல்ல ஒரு சதுரமான பேப்பரை எடுத்துக்குவோம். அந்த பேப்பரை 3 சமபாகங்களா 2 வடிவத்துல மடிக்கணும். அடுத்து கீழே இருந்து மேல்புறமா 2ஆ மடிக்கணும். இப்போ நாம இத 8 சமபாகங்களா மடிக்க போறோம். முதல்ல ஒரு கால் பாகத்தை மடிச்சு அதுக்குள்ள 2 பாகங்களா பிரிக்கலாம். இதே போல எல்லா கால் பாகங்களுக்கு உள்ளேயும் 2 பாகங்களா பிரிச்சா நமக்கு 8 பாகங்கள் வந்துடும். இது மாதிரி அடுத்து எல்லா கோட்டோட மத்தியிலையும் சமமான அளவுள்ள மூலை விட்ட கோடுகளை, அதாவது டயகனல் ஷேப்ல வரைஞ்சு அந்த கோடுகள்ல இப்படி உள்பக்கமா நல்ல கூர்மையான மடிப்புகளை ஏற்படுத்தணும். எவ்வளவு கூர்மையான மடிப்பா இருக்கோ அவ்வளவு நல்லா நமக்கு உருளை வரும். அடுத்து இந்த பேப்பரை பொறுமையா திருகணும். நல்லா பாருங்க, 2 மூலைகளையும் பிடிச்சுக்கிட்டு மெதுவா திருகினோம்னா அந்த பேப்பர் அப்படியே ஒரு உருளையா மாறும். பார்க்கவே ஒரு சுழல் படிக்கட்டு மாதிரி எவ்வளவு அழகா இருக்குல்ல? மறுபடியும் நல்லா பாருங்க, 2 மூலைகளையும் பிடிச்சுக்கிட்டு நடுவுல கொஞ்சம் அழுத்தி பேப்பரை திருகினோம்னா நமக்கு இந்த உருளை கிடைச்சிடும். பாருங்க, இந்த உருளையோட உள்பக்கம், இது வெளிப்பக்கம், இது அடிப்பக்கம். இதுல நாம நிறைய சின்ன சின்ன பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். இத உங்க நண்பர்களுக்கு பரிசா கொடுத்து அசத்தலாம். அவ்வளவுதான். கத்திரிக்கோலும் பசையும் இல்லாம எளிமையா சதுரத்திலிருந்து உருளைய எப்படி செய்யறதுன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.